அன்னை தமிழுக்கு வணக்கம். அவையின் மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த மாலை வேளையில் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிவிடுகிறேன். நான் இந்த புத்தகத்தை பற்றி நான் அதிகமாக பேசலை. ஏன்னா என் அன்பு மகள் ஷர்மிளாவும் என்னுடைய மதிப்பிற்குரிய 2 ஆளுங்களும் நிறையா பேசிட்டாங்க. ரெண்டாவது, இந்த புத்தகத்தை நான் இதை பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். என் புத்தகத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா பேச்சியோட போயிருக்கலாமே, எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் நீங்கள் புத்தகத்தை வாங்கி வாசித்து அதன் மீது உங்களோட மதிப்பீடுகள் எனக்கு தெரிவிங்க. என்னுடைய தொலைபேசி எண் இருக்குது, அந்த மின்னஞ்சல் முகவரி அதில் இருக்குது, நீங்கள் தெரிவிங்க. முதல்ல இன்றைய நாள் எல்லோரும் சொல்கிறது தான், இன்றைக்கி எல்லாம் விழா நாயகன்னு சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். பாபா தொல்லை கூட சொன்னாங்க, ஒரு புத்தகத்துக்கு அறிமுக விழா எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மெய்யாகவே நான் இந்த விழாவை நாங்கள் எங்கள் தோழர்கள் மூலமாக செய்யறதுக்கு நினைச்ச உண்மையான காரணம் என்னன்னா, 2 மிகப்பெரிய ஆளுங்களை அழைத்து இந்த மேடையின் வாயிலாக நிறைய நல்ல இலக்கியம், வாழ்வியல் சார்ந்த செய்திகளை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அதற்கு பிறகு தான் என்னுடைய புத்தகத்தை பற்றி பேசுகிறதும் என்னுடைய நன்றியை சொல்கிறதுக்குமே. இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் நான் இவங்க 2 பேரையும் அழைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். நாஞ்சிலையா முந்திட்டு சொல்லிட்டாங்க. இதுக்கு முந்தைய புத்தகம் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் உயிரச்சம் என்கிற புத்தகத்தை முழுக்க வாழ்க்கையில் கொரோனாவின் காரணமாக இந்த சமுதாயத்தில் என்னென்ன சிக்கல்கள் வந்தது, என்னென்ன தொல்லைகள் வந்ததுலாம் அப்படி அந்த வேதனைகள்லையும் அதெல்லாம் வச்சு தான் ஒரு 7 சிறுகதை 2 குறுநாவல் எழுதியிருந்தேன். அதை வெளியிடும்போது ஐயாவை கூப்பிட ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் நாஞ்சில் ஐயாவுக்கு எங்கே பழக்கம்னா 1978 தீபம் பத்திரிகையில் வந்த இடலாக்குடி ராசா மூலமாக தான் எனக்கு அவரோட வாசகனாக நான். அப்போது தமிழில் தீபம்னு ஒரு பத்திரிக்கை, நான் பார்த்த சார் ஒருத்தர் தீபம்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தார். தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாரும் அதில் எழுதியிருக்காங்க. அது அவர் வாயெல்லாம் கேட்டது நல்லாயிருக்கும். அந்த பத்திரிக்கையில் நான் ஒரு 19 வயது இளைஞன் அந்த கதை படிக்கும்போது, 19-20 வயசு தான் இருக்கு அந்த கதை படிக்கும்போது நான் மிரண்டு போனேன். நான் அந்த என்ன ஒரு கதையை சொல்லக்கூடிய ஆளுமை, அதன் சொல்லும்போது அவருக்குள்ளே இருந்த பொதிந்து கிடக்கின்ற ஞானம், இதெல்லாம் எப்படி அழகாக கோர்த்து வருதுன்னு சொன்னால், இந்த எடலாக்குடி ராசாங்கிறவன் ஒரு அரை மனநோயாளி மாதிரி ஒரு கேரக்டர். அது நல்ல ஓங்கு தாங்கான உடம்பு, கருமருந்து பலகை போன்ற மார்பளி உடையவன் எழுதுறாரு. சொல்லிட்டு நான் ரொம்ப சரியாக சொல்லுவதற்காக எழுதிட்டு இருக்கேன். அதையா இடலாக்குடி ராசாவின் தோற்றத்தை சொல்லும்போது கம்பராமாயணத்திலிருந்து ஒரு சொற்றொடர் எடுக்கிறார். இன்று போல் இருத்தி என்று எந்த சீதை வாழ்த்தினாலோ. ஆடாமா, என்ன மனுஷன் இவர்! ஒரு சிறுகதையை சொல்கிறதுக்கு கம்பராமாயணத்திலிருந்து ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு வைக்கிறார். நான் வழக்கமாக நிறையா பேசுகிறேன், நண்பர்களை சந்திக்கும் போது நிறையா பேசுவேன். ஆனால் அவரை சந்திக்கும் போது ரொம்ப குறைவாக பேசுவேன். ஏன்னா கேட்குறதுக்கு நிறையா இருக்குது எனக்கு அவர்கிட்ட. அவரை சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்திப்பிலும் நாங்கள் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஒரு கட்டத்தில் நான் ஐயா உங்களுக்கு சாப்பாடு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க, ஓய்வெடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வருவேன். ஏன்னா அவ்வளோ அவர் ஒரு வாழும் பொக்கிஷம். இல்லை, இப்போ பேசிட்டு போனால என்னுடைய செல்ல பிள்ளை அவன் தான் சொன்னான், அப்பா டேடி யார் கூப்பிட போகிறீங்கன்னு சொன்னேன். நான் நாஞ்சிலையாவை கூப்பிட போகிறேன்னு. என்னுடைய இந்த இலக்கிய வட்டத்துக்கு அவர் ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னா அவருடைய 24 கதைகளை நான் வாசிச்சிருக்கேன். என்னுடைய கதைகள் நிகழ்ச்சியில் அவருடைய 24 கதைகளை நான் வாசிச்சிருக்கேன். 400வது நிகழ்ச்சிக்கு அவரை நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்லி ஆன்லைனில் அவரும் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில் அவரும் பேசினார். இவங்க எல்லாருக்குமே அவரோட கதைகள்லாம் அத்துப்படி. அப்போ சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், அப்பா வாழும் கம்பன் அவர்னு சொன்னான். எனக்கு அப்படியே சிலிர்த்து போச்சு. ஏன்னா நானும் என்னுடைய சிறு வயதில் கம்பன் விழாவெல்லாம் போயிருக்கேன். கம்பன் அடிப்படை சா கணேசன், நீதிபதி மும்மா இஸ்மாயில், இந்த மாதிரி கம்பராமாயணத்தை கரைச்சி குடித்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டு வாழ்ந்தவன் நான். ஆனால் இன்றைக்கு கம்பராமாயணத்தில் ஒவ்வொரு இண்டு இடுக்கலையும் போய் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் என்ன அதில் சிறப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு அப்படியே எடுத்த டக்குன்னு சொல்லுவார். அவருடைய நினைவாற்றல் பார்த்தா எனக்கு வியப்பாக இருக்கும். நேற்றுக்கு கேட்ட ஒரு பெயர் இன்றைக்கி நமக்கு நினைக்க வர மாட்டேங்குது. ஆனால் அழகான
ஒரு நாள் பேசிட்டு போது சொல்கிறாரு, யானைக்கு எத்தனை சொற்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தில் எடுத்து சொல்கிறாரு. அது பெண் யானைக்கு என்ன பெயர், ஆண் யானைக்கு என்ன பெயர். இப்படி ஒரு வாழும் ஞானமான ஒரு 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 பொக்கிஷமான அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி அதுக்கு அடுத்து அந்த இடலாக்குடி வாசித்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து தலைகீழ் விகிதங்கள் வாசிக்கிறேன். அதன் பிறகு 8 திக்கு மத யானை தான் என்னை ரொம்ப பாதித்த கதை. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அது ஒரு சாதி மறுப்பு திருமணத்தில் அந்த கதாநாயகன் நுழைகிறான். அதன் விளைவாக அவங்க என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறாங்கிறது தான் அந்த நாவலோட போக்கு. ஒரு யானைனாவே நம்ம எல்லாரும் மிரண்டு போய் ஓடுவோம். 8 திக்கிலையும் மதம் பிடிச்ச யானை நின்னா அந்த வாழ்க்கை என்ன ஆகும். அந்த டைட்டிலே அத்தனை விஷயங்களை சொல்லக்கூடியது. அவருடைய மொழி அறிவு, வாழ்வில் அனுபவங்கள், அவருடைய உணர்ச்சிகளை எடுத்து கொடுக்கக்கூடிய பாங்கு, உணவு பற்றிய, சிறுதெய்வங்கள் பற்றிய, நாஞ்சில் நாட்டு வாழ்க்கை பற்றிய அந்த எல்லையற்ற ஞானம் ஒவ்வொரு கதைகளையும் அப்படியே விடணும். நான் ஒவ்வொரு கதையும் ரசிச்ச ஒரு கதை சொல்ல நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதையை மார்னிங் படிச்சிடுவேன். நான் மார்னிங் படிச்சுட்டு அதில் சிறந்த கதை தான் கதை சொல்கிற நிகழ்ச்சிக்கு ஈவினிங் நான் போவேன். அப்படி அவருடைய எல்லா கதைகளையும் வாசித்து அவருடைய ஒரு பெரிய ரசிகனாக போயிட்டேன். இந்த காலகட்டத்தில் தான் அவரை நான் சந்திக்கிறேன். நான் முதல்ல அவரை சந்திக்கிற வந்து ஒரு மேச்சேரியில் களரி தொழுகலை மையம்னு ஒரு நிகழ்ச்சியில் இருக்குது. அங்கே வந்து என்னை பேசுகிறதுக்காக காலையில் நாடகம் பற்றி பேசுகிறதுக்காக காலையில் நான் போய் காலை அமர்வில் நான் பேசியிருக்கேன். மாலை அமர்வில் ஐயா பேசுகிறாங்க. இரவு வந்து அங்கே தெருக்கூத்து நடக்குது. தெருக்கூத்து ரொம்ப ஆசை பார்க்குறதுக்காக. தெருக்கூத்து பார்க்குறதுக்காக இருக்கும்போது பார்த்தா ஐயா பக்கத்தில் நின்றுருக்காங்க. அப்போ போய் நான் பேசி அறிமுகப்படுத்திட்டு இன்றைக்கி காலையில் நான் பேசினேன். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு கடையில் போய் இருக்க சின்ன பெட்டி கடையில் போய் கட்டை காப்பி வாங்கி குடிச்சிட்டு 1 மணி நேரம் ஐயா கூட பேசிகிட்டு வந்தேன். அதன் பிறகு என்னுடைய வாய்ப்பாக ஒரு 7-8 மேடைகளில் அவர் பேசிய மேடையில் நானும் பேசியிருக்கிறேன். அப்போ தான் எனக்கு அவருடைய அறிமுகமாகுது. நான் அவர் கார்டு கொடுக்குறேன், வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு, போகிறேன், அதுக்கப்புறம் பழகிறோம். அப்போது ஒரு நாம் வாழும் காலத்தில் இன்றைக்கு இவ்வளவு இலக்கியத்தரமான வாழ்வியல் பற்றிய செவ்வியல் மொழியின் செவ்வியல் இலக்கியங்களை பற்றிய ஞானமும் எல்லா விஷயங்களை பற்றியும் ஒரு தீர்க்கமான பார்வையும் கொண்ட ஒரு மாமனிதர், ஒரு அற்புதமான ஒரு இலக்கியவாதி. அவரை இந்த மேடையில் அழைக்கணும்னு ஆசைப்பட்டப்போ தான் அவருக்கு கூப்பிட்டேன். கொரோனா டைமில் அவரால் வர முடியல. நானே திருப்பி சொல்லிட்டேன், ஐயா நீங்கள் வர வேண்டாம், புத்தகம் கொண்டு நான் கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட ஆரோக்கியம் முக்கியம் சொல்லி அதோட மிச்சமாக தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அழைச்சிருந்தேன். இன்றைக்கு வந்து என்னுடைய கதைகள் வந்து இவ்வளோ கதைகள் எழுதி இலக்கியத்தின் ஒரு சாகித்ய அகாடமிங்கிறது வந்து அவருக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட ஆளுமை. அவர் வந்து என்னுடைய கதைகளை வாசித்து அதில் சிறப்பில் பேசுகிறது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பேர். அடுத்தபடியாக தோழர் பாபாவை பற்றி சொல்லணும். தோழர் பாபாவோட முதல் கதை நீரோட்டங்கிற கதையை வந்து நட்சத்திர எழுத்தாளர் கதைன்னு விகடனில் வாசிக்கிறேன் நான். அப்போ அவரோட அந்த கதை வாசித்து மிரண்டு போனேன். அந்த கதையோட மொழி இருக்கு இல்லையா, அது அவர்கிட்ட என்ன ஒரு மேஜிக் இருக்குது. அவர் பேசுகிற மாதிரியே கதை எழுதுகிறாரு, அதுதான் அவரோட மேஜிக்கு. அந்த ஒரு ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கிணறு தோன்றதுக்காக ஆட்களை கூப்பிடுறாரு. அவன் எப்படி வந்து இவரை வந்து அவரோட பேச்சு சாதுரியத்தில் இவரை வந்து அவரை உள்ளே இழுக்கிறாரு. அப்போ என்ன டீல் பேசுகிறாங்க, அங்கே என்னென்னலாம் நடக்குது. கிணறு தோண்டிகிட்டே இருக்கிறாங்க, தண்ணி வரல, போயிட்டே இருக்குது. வெளியே மலை மாதிரி பிரமிடு மாதிரி மண்ணை குவிஞ்சிட்டே இருக்குது, ஒன்றும் வரல. இவருக்கு பயம் வந்துடுது. பேசுறது முளத்துக்கு வந்து பேசியிருக்கிறான், காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, தண்ணி வருமா வராதாங்கிற கவலை இருக்குது. ஒரு நாள் வந்து அவன் சாரகம் பண்ணி அவன் வந்து வாசலில் உட்காண்டிருக்கான். அவனுடைய ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காண்டிருக்கான். என்ன விஷயம் போது, இல்லையா அம்மா வந்து ஒரு நாள் கூட அங்கே வரவே இல்லை, கிணறு வெட்டுறதுக்கு வரவே இல்லை, அவரை வரைச்சி கொஞ்சம் நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க அந்த மகராசியை அப்படின்னு சொன்னேன்னே. சரின்னு அடுத்த நாள் போனோன்னே அந்த மண் எடுக்கிறதுக்காக ஒரு க்ரெயின் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஏறி நில்லுங்கன்னு சொல்லி 2 பேரையும் நிற்க வச்சு சர்றன்னு கீழே இறக்கிடுறாங்க. இவங்க பயந்துட்டு உயர் கேள்விச்சு கீழே போய் பார்க்குறாங்க. அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு தோண்டி வச்சுருக்குது, ஆளுகள்லாம் சுற்றி வைக்கிறாங்க. ஒரு கல்லை வந்து கடப்பாறையில் நெட்டி தள்ளும் போது உள்ளேருந்து அப்படியே சலசலன்னு தண்ணி வருது. அப்படியே எல்லாரும் ஆனந்தமாக கூத்தாடி கொண்டாடி மகிழ்கிறாங்க. இவரோட தலையை பிடிச்சி அமுக்கி, அது அவர் தான், வேறு யாரும் இல்லை, அவர் கதாபாத்திரமாக எழுதியிருக்காரு. ஆனால் நான் 10,000 மடங்கு அந்த கிணறை பார்த்தேன். அந்த கிணறை நான் பார்த்தேன். அது வந்து ஒரு கங்கை அந்த கிணறு. எனக்கு இந்த கோயம்புத்தூரில் கிணறுன்னா 150 அடி 200 அடி 2 மோட்டர் வச்சு தண்ணி எடுப்போம் நாங்கள்.
அங்கே எட்டி பார்த்தா உள்ள தொட்டலாம், குனிஞ்சு தொட்டலாம் போல அவ்வளோ தண்ணி இருக்குது. பொறாமே இருந்துச்சு எனக்கு, இவ்வளோ வளமான ஒரு கிணறா. அந்த கிணறு தான் அந்த கதை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் அந்த கதை. அந்த கதையை வாசித்த போது எனக்கு அவ்வளோ ஒரு 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 பிரமிப்பாக இருந்துச்சு. தொடர்ந்து அவரோட கதைகளை வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தபோது கலைக்கோமரனுடைய தோழர் வந்து பவா வந்திருக்காரு, போய் பாட்டு போகலாம் தோழர் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக பார்க்கணும், நானும் ஒரு இதுக்கு நேரில் சந்தித்து இதில் போகலான்னு போன ஒரு அறையில் வழக்கம் போல் பெரிய கூட்டத்தில் நடுவில் உட்காந்துருக்காரு கதாநாயகர், ஒரு சபையில் உட்காந்துருக்காரு. அந்த சபையில் உட்காந்துருக்கும்போது நான் போய் பேச ஆரம்பிக்கும். வழக்கமாக நான் தான் நிறையா பேசுவேனே, நானும் பழைய அனுபவங்களை, இலக்கிய அனுபவங்களை, பழைய கதைகள்லாம் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர் பேசுகிறாரு, எல்லாம் கலந்து பேசுகிறோம். பேசி முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10,000 வாங்க, நீங்கள் ஒரு முறை வாங்க தோழர்னு சொன்னார். அப்போ சரி நான் புறப்பட்டு வந்துட்டேன். 4 நாள் கழித்து அவருடைய அந்த அணியை சேர்ந்த ஒரு நபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். அப்பா நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு போனது பவா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், அந்த மனிதர் வந்து போனது இந்த அறைக்குள்ளேயும் ஒரு தனி வைப்ரேஷன் இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப ஸ்லாகிச்சு சொன்னார். நீங்கள் கண்டிப்பாக 10,000 போங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த சில மாதங்களில் என்னுடைய நண்பர் டாக்டர் விஜயகுமார் இங்கே வந்திருக்காரு, சேலத்துலேருந்து வந்திருக்காரு. அவர் எங்களுடைய 45 ஆண்டுகள நட்பு, மிகப்பெரிய ஒரு மருத்துவர். இன்றைய மாலை பொழுதை அவருடைய பேஷண்ட் எல்லாம் விட்டுட்டு நண்பர்கள் கூட இந்த நிகழ்ச்சிக்காக சேலத்துலேருந்து புறப்பட்டு வந்திருக்கிறாரு. அவர் வந்து 10,000 போகணுன்னு என்னை கூப்பிடுறாரு. நான் வந்து ஒரு ரெசார்ட் கட்ட போகிறேன். அப்போ பவா வந்து 10,000 வந்து வித்தியாசமான நிலை ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பில்டிங்கெல்லாம் கட்டியிருக்காரு, பார்க்கலாம் வாங்க, நீங்களும் வாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்டு தானேன்னு கூப்பிடுறாரு. அப்போ நான் போகிறேன் அவரோட. அங்கே போய் கட்டடமெல்லாம் பார்க்குறோம், அந்த பாலுமேந்திராவோட அஸ்தி வச்சிருக்க இடத்த போய் பார்க்குறோம், அந்த தோட்டமெல்லாம் பார்க்கலாம். பேசிகிட்டு இருக்கும்போது மதியம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சைலஜா தோழர் சொல்கிறாங்க, சைவமாக அசைவமாக கேட்டாங்க. அது அந்த அம்மா ஒரு அன்னபூரணி, யாரு கொண்டாலும் சமைச்சு போடுவாங்க. அதையோடு சொல்லியிருக்காரு, என்னமோ 10,000 வந்து பவாச்சலத்தர் வீட்டில் பெரிய சமையல் கட்டிருக்க மாதிரியும் போகிறவர்களுக்கெல்லாம் சோறு போடுறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரம் பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் வேடிக்கையாக சொன்னார். ஆனால் உண்மையிலேயே வந்து சைலஜா தோழர் ஒரு தாய் அன்போடு எங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறினாங்க. அந்த இடைவேளையில் நான் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், தோழர் இந்த கொரோனா காலத்தில் என்ன பண்ணினீங்க? தோழர் நான் ஒரு 7 சிறுகதையும் 2 குறுநாவல் எழுதியிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய எந்த கதையும் அவர் படித்ததில்லை, என்னை பற்றி பெருசாக கேள்விப்பட்டதில்லை. அடுத்த நொடி தொடர் அனுப்பிச்சிங்க, நம்ம வம்சியில் போட்டுடலாம், இந்த புக் ஃபேருக்கே போட்டுடலான்னு சொன்னார். அப்போ என்னென்னா அவருக்கு என்றைக்கு சொன்னார், சில போதாமைகள் இருக்குன்னு சொன்னார், நான் அதை ஏற்றுக்கிறேன். அதையும் சொல்லிவிட்டு மறுபடியும் பாராட்டிட்டார். ஒருவேளை நான் வருத்தப்படுன்னு சொல்லி பாராட்டிட்டார், அது தெரியல. அப்போ ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு வாழ்க்கை சூழல் இருக்குது. நான் வந்து ஒரு சிட்டியில் பிறந்தவன். நான் முதல்ல ஆறு பார்த்ததே 10 வயசு மேலே தான் ஆறே பார்த்துருக்கேன். எனக்கு பக்கெட் தண்ணி விட பெரிய ஆழமான தண்ணி பார்த்தா தலை சுத்தம், பயமாக இருக்கும். கிணத்துல நான் இறங்கி குளித்ததே கிடையாது. அப்போ கிராமிய வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. நான் வாழ்ந்தது முழுக்க பிறந்து வளர்ந்து 72 வயசாக இருக்கு, இன்னும் வரைக்கும் நகரத்திலேயே தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ இந்த நகரத்தை சூழலாம் எழுத முடியும். நான் அவர் சொன்னது போல் வந்து ஒரு இயற்கையான ஒரு ரம்மியமான ஒரு கிராமிய சூழல், ஒரு வட்டார பற்றியால் எழுத என்னால் முடியாது. என்னால் முடியாத விஷயம் நான் முயற்சி பண்ண மாட்டேன் நான் எப்போவுமே. அதுதான் காரணம். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா, அது பிறகு அங்கே அந்த புத்தகத்தை கொடுக்கலான்னு சொல்கிறாரு. நான் சைலஜா தோழர் போய் கேட்குறேன், அவங்க சொல்கிறாங்க 28 நாள் இருக்குது. அவர் சொல்லிடுவார், அவ்வளோ சீக்கிரம்லாம் போட முடியாது தோழர், கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு புக் ஃபேருக்குள்ளே போட அவசியம் இல்லை, பின்னாடி போடுங்க, மெதுவாக போடுங்க, அனுப்பிச்சி வைக்கிறோம், பிள்ளை பார்க்கணும். அதுக்கப்புறம் இவர் கண்டுக்கவே இல்லை. அந்த புத்தகம் வந்ததுன்னா அது தெரியாது, நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு தப்பிச்சு ஓடிடுவார் அவர் சாமர்த்தியமா. சைலஜா தோழர் வந்து இப்போ உண்மையை சொல்ல போனால் பவா தோழரோட எனக்கு சைலஜா தோழர் நெருக்கமாக இருக்காங்க. நாங்கள் அடிக்கடி பேசுவோம். ஏன்னா நான் தொடர்ந்து பதிப்பகத்தில் அவங்கக்கிட்ட மறுபடியும் புத்தகம் போடுறேன், அதை பற்றி பேசுவோம். அந்த குடும்பமே இப்போ எனக்கு வந்து நெருக்கமான குடும்பம் ஆகிடுச்சு. பவா தோழர் முதல் நண்பர், சைலஜா தோழர் அவங்களும் ஒரு தோல் என்னுடைய சகோதரி போல். வம்சி எனக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை, ஏன்னா ஒரு அற்புதமான பிள்ளை வம்சி. அதிகம் இவர் மாதிரி இல்லை, பேசவே மாட்டான், அவன் பேசவே மாட்டான், அத்தனை அவன் செயலை. அப்போ ஒரு அற்புதமான கலைஞன். இந்த புத்தகத்துக்கு அட்டைப்படம் பார்த்தோன்னா நான் சிலிர்த்து போயிட்டேன் அப்படியே. இது வம்சி, அவருடைய மகன் வம்சி டிசைன் பண்ண அட்டைப்படம் தான். அதே போல் உயிரச்சம் அப்படி தான். உயிரச்சத்துக்கு சைலஜா தோழர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, தோழர் நல்ல ஒரு படம் வச்சுருக்கேன், ஒரு சிற்பியோட ஓவியம், அது வாட்டர் கலரு, அது நல்ல புத்தகத்தை போட்டு ரொம்ப நாளாக ஒதுக்கி வச்சுருந்தேன், இதுக்கு போட்டலான்னு நினைக்கிறேன், நான் அனுப்புகிறேன் பாருங்கள். எனக்கு அனுப்புகிறாங்க. ஐயோ அருமையாக இருக்குது தோழர், போட்டுருங்கன்னு சொல்கிறேன். அந்த படத்தை மட்டும் தான் காமிச்சாங்க, போட்டாச்சு.
கேபிஎனில் வந்து பார்சல் வந்திருக்கு, 100 புத்தகம் எனக்கு வந்திருக்கு விழாவுக்காக. அப்போ போய் நான் பார்சல் எடுக்கிறாங்க. போன அந்த க்யூரியாசிட்டி, நான் எடுத்தாலும் இல்லையா, அங்கேயே அவசரமாக அந்த டேப்பெல்லாம் கட் பண்ணி பார்க்குறேன். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தோன்னே என் கண்ணில் அப்படி பல பல பலன்னு தண்ணி வந்துருச்சு. என்னன்னா, ஒரு பெரியவர் தொங்கு மீசையோட வேட்டியை மடிச்சுக்கிட்டு உட்காந்து புத்தகம் ஒரு பேப்பர் படிக்கிறாரு. பக்கத்தில் ஒரு குத்த வச்சு ஒரு அம்மா, வயசான அம்மா, ஒரு இளைஞன், ஒரு பெண், 4 பேர் வரிசையாக உட்காந்துருக்காங்க. இதே படம் மேலே தலைகளாக வச்சுருக்கு. கொரோனா காலத்தில் இந்த பூமி பந்து தலைகளாக தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த ஒரு தத்துவத்தை ஒரு அட்டைப்படத்தின் மூலமாக ஒரு 25 வயசு இளைஞன் வந்து கடத்தியிருக்காருன்னா அவன் எப்பேற்பட்ட கலைஞனாக இருப்பான். ஏன்னா எந்த வித்து, யாரோட வளர்ப்பு, யாரோட பிள்ளை அவர். நான் அப்படி நெகிழ்ந்து போனேன். அப்போவே ஃபோன் அடித்தேன் ஷைலஜா தொடருக்கு. தொடர், இந்த அட்டைப்படம் என்ன செஞ்சுருக்கீங்க? ஆமாம் தொடர்ன்னு. இது யாரோ ஐடியானா எல்லாம் கிரெடிட்ஸுக்கு வம்சிக்கு தான். வம்சி தான் சொன்னான், அம்மா இப்படி போடலாமா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த கொரோனா காலத்தில் உயிர் அச்சத்தில் தானே எல்லோரும் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி உலகமே தலைகளாக புரண்டு நிற்குது காமிக்கிறதுக்கு இப்படி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னால் அதான் போட்டான்னு. அதன் பிறகு அவர் கதை கேட்கும் சுவர்கள் நிகழ்ச்சியில் வந்தபோது புத்தவெளியீட்டுக்கு போகிறேன், மானசி சந்திக்கிறேன். அது ஒரு நல்முத்து. இப்போ ஒரு அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுங்கள் சென்னையில் வெளியிட்டிருக்காங்க. ஒரு 400 பக்கமுள்ள மொழிபெயர்ப்பு யானைகளை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை நான் கலந்துட்டு வந்தேன். நான் அவங்க நாடகத்தில் ஆர்வம் உள்ளவங்க. இப்படி குடும்பமே ஒரு இலக்கிய கலை குடும்பம். அவர் இந்த மேடைக்கு வருவது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிவு சொல்கிறேன். இலக்கியம் என்ன செய்யும், ஏன் வாசிக்கணும்? நான் இன்றைக்கி எனக்கு கிட்ட ஏதாவது ஒரு சில நல்ல பழக்கங்கள், சில நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் அப்பா அப்பான்னு எல்லா பிள்ளைகளும் இருக்காங்கன்னு. இது சைலஜா தோழர்னு சொல்லிட்டாங்க அந்த மேடையில். இவர் முதல்ல வந்தார், அறிமுகமானோம். அதுக்கப்புறம் ஒரு முகநூல் பக்கத்தில் போய் பார்த்தேன். என்னென்னு பார்த்து எல்லா பிள்ளைங்களும் அப்பாங்கிறாங்க, டாடிங்கிறாங்க. எந்தெந்த மனுஷனுடைய மாயவித்தை பண்ணி வச்சுருக்காருன்னு பார்த்தா அதன் பிறகு தான் தெரிஞ்சு, இவரோட பழகமும் தான் தெரிஞ்சுது, இவர் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. இதுக்கு 100 விழுக்காடு இவர் வந்து பொருத்தமானவர்னு சொல்லி. உண்மையிலேயே இந்த பாசமும் அன்பும் என்னை செதுக்கியது நான் வாசித்த இலக்கியங்கள். நான் தி ஜானகிராமனுடைய ஒரு பைத்தியக்கார ரசிகன். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். நான் தி ஜானகிராமன் வாழ்ந்த காலத்தில் ஒரு இளம் பெண்ணாக இருந்திருந்தால், அவரை சுற்றி இருந்திருந்தால், நான் எப்படியாவது அவருடைய வைப்பாட்டியாவது வாழ்ந்திருப்பேன். ஏன்னா அப்படி அற்புதமான மனிதர் அவர். அவரோட ஒவ்வொரு கதையும் வாசித்தா சிலிர்த்து போகும். நிறைய கதைகளில் பாபா வந்து அதைய கதையாடல் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சிலிர்ப்புன்னு ஒரு கதை இருக்குது, ஒரு குழந்தையை பற்றின கதை, பாயசம் இருக்குது, கோதாவரி குண்டுன்ற கதை இருக்குது. நேரம் இல்லை எனக்கு, ஏற்புரைக்கு ரொம்ப கம்மியாக தான் நேரம் கிடச்சிருக்கு. எல்லோருக்கும் பசியாக இருக்கும், உணவு காத்துட்ருக்கு. அந்த கோதாவரி குண்டுங்கிற கதை வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான கதை பார்த்தா. அதில் ஒரு மிடில் கிளாஸ் மேலே மாத கடைசியில் காஃபி குடிக்கிற காசு இல்லை, வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர்லாம் எடை போட்டு விற்கணும். அப்போ பேப்பர்காரனை கூப்பிட்றான். அவன்கிட்ட கேட்குறான், எடை கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறான். சாமி, இவர் சொல்கிறாரு, உன்னோட தராசு வந்து யானையை வச்சாலும் 5 பழம் தான் காட்டு, அது மேலே காட்டாது. அவன் சொல்கிறான், சாமி, எழுதின கடுதாசுக்கும் எழுதாத கடுதாசுக்கும் வித்தியாசம் காட்டு தெரியுமா அப்படி கேட்குறான். ஒரு பேப்பரில் பேனால் எழுதுனா அந்த இன்கோட எடையை காட்டுமாம்மா, அவ்வளோ துல்லியமாக இருக்காமா. அப்படி ஒருத்தர்கிட்ட பேப்பரை போட்டு காசு வாங்கி 12 ரூபாயோ வாங்குறாரு. இது வாங்கிட்டு இருக்கும்போது என்னமோ சொல்லாரு. அப்போ அந்த அந்த இந்த இடைவேளையில் ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்து ஒரு வெங்கல பாத்திரத்தை அடகு வச்சுட்டு காசு கேட்குறாங்க. அவர் ரசிக்கிறார் அந்த கதை, நினைவு வருது அந்த கதை. ஒரு வெங்கல பாத்திரத்தை அடகு வச்சு காசு கேட்குறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து வீட்டுக்காரர் கேட்குறாங்க, எங்க கோதாவரி குண்டுங்குது, கோதாவரி குண்டு வெங்கல பாத்திரம் கல் மாதிரி இருக்குது, இது 12 போகும் புதுசாக வாங்கினா. அந்த அம்மா 5 தான் கேட்குறாங்க. இது மீக்காது, இது திரும்பி மீட்டு கொண்டு போகாது, நமக்கு லாபம் தானே, கொடுங்க காசுன்னு. ஏன்டி நான் காஃபி குடிக்க காசு இல்லாமல் பழைய பேப்பர் போட்டிருக்கேன், இதுக்கு கேட்குறேன் நீ இதெல்லாம் தெரிய கொடுங்க. பொம்பளை கட்டால் மீற முடியுமா, கொடுத்துட்றாரு, காசு கொடுத்துட்றாரு. சாயந்தரமாக அவர் ஆஃபீஸ் விட்டு வர்றாரு. வரும்போது அங்கே ஒரு பெட்டிக்கடையில் வந்து அங்கே ஒரு காஃபி சாப்பிட்லான்னு காஃபி சாப்பிட்டுட்டு பெட்டிக்கடை பக்கம் நிற்கிறாரு. அங்கே அந்த கோதாவரி குண்டு பாத்திரத்தை அடகு வச்சுட்டு போனாங்க இல்லையா, அந்த அம்மாவோட ஹஸ்பண்டு அவர் நிற்கிறாரு, ராயர். அவர் எந்த வேலைக்கும் போக மாட்டார், எங்கேயாவது திண்ணையில் படுத்து தூக்கிட்டு இருப்பார் பிள்ளையார் கோயிலில். இந்த சவுண்டின்னு சொல்லி, சவுண்டி பிராமணன்னு சொல்லுவாங்க, சாவு வீட்டில் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த குழுவை சேர்ந்தவர் அவர்.
எந்த வீட்லையாவது சாவு நடந்தால் அவர் கூட்டி போய் சாப்பாடு போட்டு தட்சணை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு ஒரு வீட்டில் கொடுப்பார். ஆனால் அவங்க 2 பேத்துக்குள்ள வந்து அந்த காதல் இருக்கு இல்லையா, ராயருக்கு ஒரு மனைவிக்குள்ள காதல், அது அற்புதமான காதல். அப்போ இவர் நிற்கிறாரு, என்ன இங்கே நிற்கிறீங்கண்ணே? இல்லை, வீட்டுக்காரி சினிமாவுக்கு போயிருக்கான், அவளை கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்து நின்றுருக்கேன் அப்படிங்கிறாரு. அடப்பாவி, வெங்கல குண்டு பாத்திரத்தை அடகு வச்சு காசு வாங்க போட்டு சினிமாவுக்கு போகிறது தானா? பொம்பளை ஒரு பொறுப்பு இல்லாமல் சினிமாவுக்கு போயிருக்கிறா, இதை வந்து காத்திருந்து கூட்டிகிட்டு போகிறேன், இவன்லாம் ஒரு ஆம்பளையா இவன், இவருக்கு எரிச்சல் வருது. அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, நீங்கள் போகலையா, நான் நேற்றே பார்த்துட்டேன். இவ்வளவு ஏழ்மையிலும் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்த மனிதர்கள் அவர்கள். ஆனால் ஒரு நல்ல அலுவலகத்தில் வேலைக்கு போய் சம்பாதிக்காத மனுஷனுக்கு இவனுக்கு வாழ தெரியல. இப்படி நுட்பமான பல விஷயங்களை வந்து வாசித்து தான் எனக்கு இந்த நாட்டம் வந்துச்சு. அப்புறம் என்னுடைய கதைகளை பற்றி ஒரு சில ஒன்றே ஒன்று சொல்லிடணும், எல்லா மேடையிலும் சொல்லணும்னு ஆசைப்படுறது. இலக்கியம் என்ன செய்யும்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு மகப்பேறு மருத்துவமனையில் ஒரு தாய்க்கு பிரசவம் முடிஞ்சிருச்சு, அரை மயக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனால் உதிரப்போக்கு நிற்கவே மாட்டேங்குது, போயிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, டாக்டர்கள்லாம் என்னென்னவோ இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்குறாங்க, இது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. அப்போ ஒரு மருத்துவச்சி வந்து சொல்கிறாங்க, டாக்டர் ஒரு சின்ன ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? என்னென்ன, அந்த குழந்தைய எடுத்து அந்த தாய்க்கு பால் ஊட்ட கொடுத்தா அவங்க பால் ஊட்டினாங்கன்னா அது உதிரப்போக்கு நின்றுடும். இது எந்த சயின்ஸில் நீங்கள் படித்தீங்க? சயின்ஸில் படிக்கலை, நான் படித்த ஒரு லிட்ரேச்சரில் இருக்குது, ஒரு நாவலில் படித்தேன், இப்படி ஒரு காட்சி வந்துச்சு, அது ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்தாளர் எழுத நாவல், அது பொய்யா இருக்காது நிச்சயமா. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அந்த குழந்தைய தட்டிக்கிட்டு எடுத்து அந்த தாயோட மார்பில் வச்சேன்னா அந்த குழந்தை அழுதுகிட்டே பாலை குடிக்குது. அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் உதிரப்போக்கு நின்று அந்த நோயாளி மீண்டு வந்து மரணத்துலேருந்து மீண்டுடுறாங்க. இது உண்மையாக நடந்த சம்பவமாக வந்த ஒரு செய்தி. அப்போது ஒரு இலக்கியம் என்ன செய்யும்னா, எப்போதோ வாசித்த ஒரு இலக்கியம் வந்து அது இன்னொரு உயிரை காப்பாற்றும். அதே போல் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கும் செறிவாக்குவதற்கும் இலக்கியம் தான் இருக்கும். அதை பற்றி பேச நேரம் இல்லை எனக்கு. ஆனாலும் சொல்கிறேன், வாசிக்கிறதுக்கு தமிழில் வாசிக்கிறதுக்கு யாரும் ஆர்வம் காட்டுறதுனால சொல்லிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி காட்சி ஊடகங்களுடைய ஆளுமையினால் நமக்கு வாசிக்க முடியும். எல்லோரும் ரீல்ஸில் சுற்றி மாட்டிகிட்டு இருக்கிறோம், வெளியே வர முடியாமல் சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வாசிப்பு குறைஞ்சி போயிட்டே இருக்குது. அதுக்காக தான் கதை சொல்கிறதுக்காக வந்தோம். பவா வந்து நாங்கள் கதை சொல்லி எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கார். அவர் மாதிரி ஒரு ஹீரோவான தான் நாங்கள்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கதை சொல்கிறதில்ல. ஆனால் அவர் கதைகள் நிறையா நான் யூடியூப்பில் பார்த்து கேட்டாச்சு. அப்போ வந்து சரி, இல்லை வித்தியாசமாக ஏதாவது செய்யணும், ஒருத்தர் செய்து அப்படியே ஈடுச்சா காப்பியாக செய்யக்கூடாது போது, இப்போ நான் நடிகை இல்லையா, நாடக நடிகன் நான். அப்போ எனக்கு ஒரு நாடக குழுவில் நான் தொடர்ந்து நடிக்கிறதில்ல. உடல் மொழியும் குரல் வழியாகவும் நடித்தா தான் முழுமையான நடிப்பு, குறைஞ்சபட்சம் குரல் வழியாக நடித்து பார்க்கலாமேன்னு சொல்லி என்னுடைய கதை சொல்களை என்ன செய்வேன்னா, பொது மொழியில் சொல்லக்கூடிய கதை சொல்லுகின்ற பாங்கெல்லாம் பொது மொழியில் அப்படியே சொல்லிடுவேன். நேரேஷன் டயலாக்ஸ் வரும்போது, உரையாடல் வரும்போது அந்தந்த கதாபாத்திரங்களை குரலை மாற்றி அந்த உணர்ச்சியோடு சொல்லுவேன். அது என்ன, அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வந்துருச்சு. அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. க்ளப் ஹவுஸில் வந்து கிட்டத்தட்ட 600 கதைகள் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். யூடியூப்பில் ஒரு 150 கதைகள் போட்டிருக்கேன். தொடர்ந்து நான் கதை சொல்லணுன்னு. ஏன் கதை சொல்லணுன்னா, ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சுக்கிறேன். இந்த கேரளாவில் வந்து அரசியல் விழிப்புணர்வுள்ள பகுதி, அங்கே அடிக்கடி அரசியல் பேரணி நடக்கும், ஜாதான்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கும். ஆயிரக்கணக்கான பேர் ஊர்வலம் போவாங்க. அந்த ஊர்வலம் போகும்போது ரோட் சைடில் ஒரு 10 பேர் 5 பேர் நிற்பாங்க. அவங்க கோஷம் போடுவாங்க, அபிவாத்தியங்கள் அபிவாத்தியங்கள், சகாக்களுக்கு அபிவாத்தியங்கள் அப்படின்னு கோஷம் போடுவாங்க. அப்புறம் அந்த எந்த பிரச்சனையை பற்றி பேசணும் அதை பற்றி கோஷம் போடுவாங்க. அவங்க கோஷம் போடும்போது என்னென்னா, இந்த ஒரு ஊர்வலத்தில் போகும்போது ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி மயமாக கோஷம் போடுவாங்க. ஆனால் ஒரு 10,000 பேர் போகிற ஊர்வலத்தில் வெளியிருந்த அந்த 5 பேர் இந்த 10,000 பேர்த்துக்கு உணர்ச்சி ஏற்றி விட்டுருவான். நம்மளுடைய போராட்டத்துக்கு இவ்வளோ பெரிய பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கிற அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை, அந்த உற்சாகம் அவங்க மூலமாக கிடைக்குது. கதை சொல்லிகள் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்னென்னா, அவர் வந்து ஜானகிராமனோட கதை சொல்கிறார். இன்றைய தலைமுறைக்கு ஜானகிராமன் யார், ஜானகிராமன் யாரும் தெரியாது. ஆனால் இவர் போல் என்னை போல் அந்த கதை சொல்லிகள் மூலம் பழைய கதைகள் எடுத்து சொல்லும்போது கேட்கின்ற வாசகர்கள் தேடி மறுபடியும் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு அருந்து போன தொடர்பை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு இந்த கதை சொல்லல் ஒரு இருக்குது. அது எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக பவாத்தோட செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். சரி, நேரம் ரொம்ப இதாக இருக்குது. இரவு உணவு காத்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் இனிய நாள், இது போன்ற ஒரு நாள் விரைவில் வர வேண்டும். அடுத்த முயற்சியை தொடர்ந்து எழுதுவேன்.
அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. இன்றைய விழாவுக்காக எல்லாரும் என்னுடைய தோழர்கள் நண்பர்கள் எல்லாரும் உதவி செய்து உழைத்தார்கள். அவளுக்கெல்லாம் நன்றியுரை அடுத்து ஜின்னா சொல்லுவார். இந்த நிகழ்வுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று சிறப்பித்த அன்பு தோழர் கரீம், தோழர் பவா அவர்கள், ஷர்மிளா தோழர் அவர்கள், ஐயா நாஞ்சில் நாடன் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இருகரம் கூப்பி என்னை நன்றியும் அன்பையும் சொல்லிக்கொள்ள நன்றி. வணக்கம்.